ஹாய் மை ஃபேமிலிஸ். நீங்கள் வந்து நேற்று லைவில் கேட்டிருந்தீங்க, அக்கா பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ணலையா, ட்ரெஸ் எடுக்கலையான்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்னும் அது வரைக்கும் பிளான் இருந்துச்சுடா, கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். மதிய லைவில் கூட கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பர்த்டே ஷாப்பிங் தான் போயிட்டு வந்துட்டோம். நான் கடையில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவிலே நான் போகல. அது இதுங்க அது மைக்கில் தான் இருக்கும். ட்ரெஸ் எடுக்க போகணுங்கிற ஐடியாவில் இல்லை. நிரூக்கு வந்து நம்ம பக்கமாக வாட்ச் வாங்கியிருந்தோம். அந்த வாட்ச் வந்து இந்த இது அப்படியே மாறிடுச்சு மிஷின் உள்ளார. அதனால் வந்து வேலை பார்க்க கொடுத்துனேன். இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வாங்கிற மாதிரியே கதை இருந்துச்சு. அதனால் இல்லை எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்ப அந்த வாட்ச் அவன் பண்ணியே தர மாட்டேன். அப்புறம் சண்டை போட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போட்டு வந்துட்டேன். அவனுக்கு ஓகேவா அப்படின்ட்டான். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோம். இன்னும் நான் வந்து என்னோடய செப்பல் மாற்றணும். செப்பல் வந்து ரொம்ப போயிடுச்சு. இன்னும் நான் செப்பல் மாற்றலை, அது பார்க்கலாம். இவன் என்ன பண்ணுறான் இங்கே? யாருங்க அது? இன்னொரு ஆளு இங்கே பாருப்பையா, ஷாப்பிங்க்கா. இவ ஷாப்பிங் எப்படா வந்தான்? அழகா எட்டி பார்க்குறான்டா. பாருங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு சிந்தாமணி வாங்கிட்டு வந்தேன். ஷாப்பிங் போயிட்டு சிந்தாமணி தலாரம் மட்டும் பாரு. தலாரம் நான் சிந்தாமணியை ஷாப்பிங் போயிட்டு சிவா டெக்ஸ்டைல்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். முதல்ல சென்னை சில்க்ஸ் போனேன். அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சிவா டெக்ஸ்டைல் போயிட்டு அங்கே இவ்வளோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி நீங்களாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ ரக்ஷனிட்ட கொடுத்துடலாம். டிஷூ ஓடிட்டான். இப்போ நம்ம வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்? நிரு என்னடா? என்ன எப்பயும் சாரி தான், வேற என்ன? சாரி தான். ஆனால் இந்த டைம் நான் எடுத்திருக்க சாரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட உயிர் நண்பன், நண்பி, தோழி, தோழன், ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டைம் நான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு நாளும் எனக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணி டைம் அதுக்குன்னு ஒதுக்கி நான் எடுத்ததா சரித்திரமே கிடையாது. இன்னைய வரைக்கும் சரித்திரமே கிடையாது. இதுதான் அந்த ஃபஸ்ட் டைம். சூப்பர் அழகாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்காக டைம் ஒதுக்கி நான் போய் எடுத்தேன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். இது பயங்கர மெமரிஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியல. இவ்வளோ என் மேலேயும் ஒரு பாசம் வச்சு எனக்காக செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே பட்டானா கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் கஷ்டப்படும் போது அப்படி ஒரு ஜீவனை வந்து எனக்கு கடவுள் வந்து கண்ணில் காமிச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். எனக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துற ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க, துரோகிங்களாக தான் இருக்காங்க. பட் இவங்க அப்படி இல்லை. அண்டு குட் பர்சன். ஸோ ஐ ஆம் லக்கி. அந்த மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுக்கு, நண்பி கிடைச்சதுக்கு ஐ ஆம் லக்கி. லக்கி. நான் மட்டும் இல்லை, என் பசங்களும் சேர்ந்து லக்கி. இப்போ அவங்க தான் எனக்கு செலக்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்த்துடலாமா? அதிகமாக பேசுகிறேன்னா போர் அடிக்குதா? ஓகே, நம்ம பார்த்துடலாம். முதல்ல இங்கே வா. ஓகே, இப்போ நம்ம வந்து லைனிங் எடுத்தியா? லைனிங் வேண்டாமா? லைனிங் இது லைனிங் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் இங்கே தானே வச்சு தைப்போம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது மீட்ரு பார்த்தீங்கன்னா 220 ரூபா. இது சிம்பிளாக இருக்கிற சாரிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம ஒரு இதே மாதிரியே, ஆனால் ஒயிட்டில் வந்து நம்ம கேரளாவில் எடுத்த சாரிக்கு நம்ம வந்து கட்டியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கடையில் எடுத்தேன். பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து ஓரமாக வச்சுருவோம். அது இது 1 மீட்ரு, இது 1 மீட்ரு. இது 65 ரூபா, இது 120 ரூபா. முன்னாடி பில்லை பார்த்துடலாம். நான் இப்போ வந்து என்னோடய பிறந்தநாளுக்கு ஷாப்பிங் பண்ணது பார்த்தீங்கன்னா 1581 ரூபா. 1581 ரூபா. என்ன நம்பர் தெரியும்? ஃபோன் நம்பர்லாம் கிடையாது. ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபால்ஸ். இங்கே இன்னொரு ஃபால்ஸை காணுமே.
இந்த டைம் நான் 2 டார்க் கிரீன் கலர் அதில் அமையவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் saree பியூர் காட்டன். காட்டனா? பியூர் காட்டனில் பிளைனில் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த saree எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து பிளைனில் என்கிட்ட வந்து saree இல்லை தானே, இந்த மாதிரி என்கிட்ட வந்து saree இல்லை. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எடுத்திருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் இதை வேர் பண்ண போகிறேன். ஓகே வரட்டும். ஸோ இந்த saree எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுக்காக வந்து இதெல்லாம் வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோனாங்க. இல்லை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் போது நீங்கள் தான் எனக்கு செலக்ட் பண்ணி தரணும்னு சொன்னேன். ஸோ அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு saree. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 625 ரூபா. ரெண்டாவது ஒன் saree சேம் தான், கலர்ஸ் மட்டும் வேறு. நான் ஒரு saree தான் எடுக்கிற பிளானு. பாப்பாங்களுக்கு வந்து இதை விட இன்னொரு நேவி கலர் பிடிச்சிருந்து. ஆல்ரெடி நம்மகிட்ட நேவி நிறைய இருக்கனால நான் நேவியை செலக்ட் பண்ணலை. இது நேவி கிடையாது, கிரே கலர் இது. ஸோ அதனால் இந்த சாரியும் வந்து எடுத்தோம். ரேட் பார்த்தீங்கன்னா 625 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 625 ரூபா. இந்த 2 சாரியில் எந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இதுதான் எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னோட லைஃப்பில் அதிக நேரம் டைம் எடுத்து நான் saree செலக்ட் பண்ணது இதுதான் தாங்க, ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி போவேன், பாப்பாங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த 2 சாரியில் எந்த saree பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஒன் திங், இதுக்கு வந்து 2க்குமே ஒரே ப்ளவுஸ் தான். ஒரே ப்ளவுஸ் மீன்ஸ்னால் இப்போ நம்ம காட்டினோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் தான். இதிலே வந்து ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது. எனக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வேண்டாம், ரன்னிங் ப்ளவுஸ் போட்டோன்னா போர் அடிச்சிருங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் எடுத்துட்டோன்னா 2 சாரிக்கும் வேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இந்த ப்ளவுஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி saree எடுத்தால் நான் இந்த மாதிரி காம்போவில் போடுவேன். நீங்கள் இந்த மாதிரி saree எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி காம்போவில் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கட்டும் போது தான் தெரியும் இதோட வேல்யூ என்னங்கிறது. ஒரு சில ட்ரெஸ் பார்த்தோன்னா பார்க்கும் போது அது பெருசாக அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது, அதை வேர் பண்ணும் போது தான் அது மேலே ஒரு அழகு எல்லாமே இருக்கும். என்னடாச்சு எட்டி பார்த்து கீழே விட்டுருச்சு. அழகு எல்லாமே வரும். ஸோ இந்த 2 சாரியில் செப்டம்பர் 9ஆம் தேதி நான் எந்த saree கட்டணும்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிறதா லெஃப்ட் சைடில் இருக்கிறதான்னு. இதில் வந்து நிரு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, நிரு லக்ஷும் செலக்ட் பண்ணிட்டாங்க. நானும் ஒரு saree செலக்ட் பண்ணிட்டேன். 2ல் எதை வேர் பண்ணலான்னு. பட் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இது 2ல் எது கட்டினா என்னோட ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். வருகிற திங்கட்கிழமை அன்னைக்கு என்னோட பர்த்டே. எனக்கு 33 வயசு முடிஞ்சு 34வது வயசு வெற்றிகரமாக தொடங்க போகுது. இந்த 34வது வயசில் பார்த்தீங்கன்னா அந்த 33 வருஷத்தில் நான் வந்து 60 வயசில் பட வேண்டிய கஷ்டம் எல்லாமே 33 வயசுலேயே நான் பட்டுட்டேன். இதை 33 முடியும் போதாவது நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. கடவுள் அதுக்கான வழிகள் எப்படி கொடுக்குறான்னு தெரியல. அதுக்கான கஷ்டத்தை நான் வந்து அனுபவிச்சிட்டேன். பட் பரவாயில்ல, என்னோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன். பட் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்குன்னு நினச்சேன், பகிர்ந்துக்கிட்டேன். இது 2 சாரியில் அம்மா எந்த saree கட்டினா நல்லா இருக்குன்னு ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டை பார்த்துட்டு நான் அந்த எந்த சாரிக்கு அதிக கமெண்ட் வருதோ அந்த சாரியை தான் நான் வேர் பண்ணுவேன். படிக்கிறோம் அந்த சாரியை தான் நான் கட்ட போகிறேன். ஸோ உங்கள் சாய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த 2ல் எது பெட்டராக இருக்கணும். இது வந்து ப்ளவுஸ் வந்து நாளைக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துர்லாம். நம்மகிட்ட மிஷின் இல்லையா, ஸ்டிச் பண்ண கொடுத்துர்லாம். ஷாப்பில் சொன்னாங்க இந்த இதை மட்டும் அப்படியே லைட்டாக பிரித்து விட்டுருங்கம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு உட்காந்து பிரிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் பிரித்து விடுங்கண்ணா. இப்படி ஒரு துணி கடைக்காரங்க சொல்லி கொடுத்தாரு.
இந்த 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 இது இருக்கு இல்லையா, லைட்டாக இப்படி எடுத்து விட சொன்னார். பொறுமையாக கையில் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆ அடியில் இது மிஷினில் தானே போட்டாங்க, அந்த இது இல்லாமல் இருக்கும் தெரியுதா. ஸோ அதனால் வந்துட்டு எது நல்லா தானே ஃப்ரெண்ட்டு. இதுதான் ஃப்ரெண்டு, இது பாரு. எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிக்கடா அப்படியே அடி, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. உமா கொடு. ஆமாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய், லவ் யூ.